இங்க கொஞ்சம் வா. என்னாச்சு அண்ணி? உண்மையை சொல்லணும்னா என்னை விட்டுட்டு போன என் வீட்டுக்காரரை பத்தி நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனா இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு போகும்போது எனக்கு அவர் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த வீட்டில இருந்து அவர் என்னை கூட்டிக்கிட்டு போனாரு. பீம் கண்ணா, நீ வீட்டுக்கு போ. உன்னை சீக்கிரம் தயார் பண்ணணும்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு. இன்னைக்கு தான் நாம இங்க இருக்க போற கடைசி நாள். உங்க எல்லாரையும் இந்த ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறேன். சரியா? கிளம்பு. நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்ல நம்ம எத்தனை வருஷம் இருந்தோம், இப்போ இதை விட்டுட்டு போக வேண்டியதா இருக்குதே. அண்ணி, இவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறது நம்ம விதி அண்ணி. இனிமே நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம்? உங்க தம்பி தான் சொல்றாரே, அரசாங்கம் தாவோலில ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு வீடு தராங்களாம். பாப்போம். கிளம்புறேங்க. நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா அம்மா, என்ன சீக்கிரமா தயார் பண்ணுமா. நான் அப்பாவோட ஊர் சுத்தி பார்க்க போறேன். ராஜா மாதிரி ஆயிட்ட. கிளம்பு. என்ன இப்படி அனுப்புற? வேற ஏதாவது நல்ல துணியா போட்டு விடு. எல்லா துணியையும் பெட்டியில வச்சு அடிக்கிட்டேங்க. திரும்ப எடுக்கணும். அதுல என்னமா சிரமம்? பெட்டியை தர அவனுக்கு ஒரு நல்ல துணி போட்டு விடு. பாலா, ஆனந்த், மஞ்சுளா, துளசா, கிளம்புங்க. எல்லாரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா யார் எல்லாத்தையும் எடுத்து வைப்பான்? நான் தனியாவா? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம்ப்பா, நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நீங்கள் பீமை கூப்பிட்டு போங்க, நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். துணி மாத்தி விட்டியா? ஆ, உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஜிலேபி, லட்டு அப்படி ஏதாவது? இங்க பாருங்க, இன்னைக்கு தான் எங்க கடைசி நாள். அப்புறம் இந்த நினைவுல மட்டும்தான் இருக்கும். என்ன வேணா கேளுங்க, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஜிலேபி மட்டும் வாங்கிட்டு வாங்கப்பா. எனக்கு மோத்திச்சோர் லட்டு வாங்கிட்டு வாங்க. எனக்கு பர்ஃபி வேணும். எனக்கு சமோசா வேணும்ப்பா. அப்புறம் இனிப்பெல்லாம் நான் இவங்க கிட்டேருந்து எடுத்துக்கிறேன். ஆமா ஆமா, மொத்த கடையும் வாங்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுலயே குறியா இருப்பானுங்க. தம்பி, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. அக்கா, இன்னைக்கு இவங்க என்ன கேட்டாலும் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். அப்பா, கிளம்பலாமா? இப்படி வா. அப்பா, நான் எப்படி இருக்கேன்னு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு வரட்டா? போ, போய் பார்த்துட்டு வா. போ. எங்க பீம் ரொம்ப அழகா இருக்கான். என் மருமக மேல யாரு கண்ணும் பட்டுடக்கூடாதுல்ல. ஏங்க, நீங்க ஏன் எப்பவுமே பீமாவை இப்படி பள்ள பள்ளன்னு கூட்டிட்டு போறீங்க? ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனா அடுத்தவங்க நாம போட்டிருக்கிற துணியை தானே பாக்குறாங்க. இவன் யாரா இருப்பான், எந்த ஜாதியை சேர்ந்தவனா இருப்பான் அப்படின்னு பாப்பாங்களேன்னு நான் என்ன பத்தி கவலைப்பட்டதே இல்லை.
ஆனா நம்ம பையன் பீமை யாராவது சாதிய வச்சு ஏளனமா பார்த்தா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அப்படி யாராவது நடந்துகிட்டா அவன் வருத்தப்படுவான், ரொம்ப கவலைப்படுவான். அப்புறம் அவனை குறைச்சு மதிப்பிடுவான். என்னோட பீம் எப்பவும் தாழ்வு மனப்பான்மையில வாழறத நான் என்னைக்கும் ஏத்துக்கவே மாட்டேன். அப்பா கிளம்பலாமா? இந்த தடி, இந்த புத்தகம், எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட இருக்கிறதுல சிறந்த புத்தகம் இதான்ப்பா. நல்ல உடை உடுக்கும் போது நல்ல புத்தகமும் வச்சிருக்கணும்ல. ஆமாமா, இருக்கணும்ல. இது எப்படிப்பட்ட புத்தகம்? இதுக்காக தானே பீமாராவ் அவனுக்கு பாட்டி கொடுத்த லாக்கட்டையே கொடுத்துட்டான். இந்த புத்தகம் எனக்கு வேணும். பணத்தை கொடுத்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போப்பா. இதுக்கு புத்தகம் கிடைக்காது, மிட்டாய் தான் கிடைக்கும். போய் அதை வாங்கி சாப்பிடு. புத்தகம் படிக்கிற வயசு உனக்கு இன்னும் வரலப்பா. போ. இத கொடுத்தா புத்தகம் கொடுப்பீங்களா? போப்பா, புத்தகத்தை எடுத்துட்டு கிளம்பிடு. அப்பா வேற லாக்கெட் வாங்கி தருவாரு. சரி வா போலாம். ஐயோ கடவுளே. பாலா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த பையன் புத்தகத்தை திருப்பி தரவே இல்லை. பாட்டி ஆசையா கொடுத்த லாக்கெட் இந்த புத்தகத்துக்கு பதிலா போயிடுச்சு. பாட்டி கொடுத்த லாக்கெட் இப்படி எல்லாம் கத்துதான்மா என்ன? இந்த புத்தகத்துல நிறைய கத்துக்கலாம். இது ஞான புத்தகம். இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? சில பொருட்கள் ஏன் வடையுது, சிலது ஏன் தட்டையா இருக்கு, சிலது ஏன் கனமா இருக்கு, சில பொருள் ஏன் குண்டா இருக்கு, எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. பாட்டி கொடுத்த லாக்கெட் இதெல்லாம் கத்து தருமா என்ன? பதில் சொல்லு. உங்க அம்மா அவனுக்கு கொடுத்த அந்த லாக்கெட் உன் பையனுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்குமா என்ன? சொல்லு. நீங்களும் உங்க பையனும் 2 பேரும் மகான்கள் தான். சரி சரி கிளம்புங்க. சீக்கிரம் இவன் கூட போய் ஊர் சுத்திட்டு வாங்க. போங்க வாங்க போலாம். வாங்க, நம்ம எல்லாத்தையும் ஏற கட்டலாம். வாங்க. போங்க போங்க. நம்ம பீம் இல்ல, ம், என்கிட்ட எப்போவாவது ஏதாவது புத்தகம் கேட்டான்னா, அப்ப என்கிட்ட பணம் இல்லாம இருந்தாலும் என்ன நானே அடகு வச்சாவது அவனுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவேன். அங்க பாருப்பா, அதுதான் சர்ச். அங்கதான் இயேசு இருப்பாரு. இங்க பாருப்பா, இதுதான் மசூதி. இங்கேயும் யாராவது இருக்காங்களாப்பா? ஆமா, இங்க அல்லாஹ் இருக்காரு. இங்க பாருப்பா, இது குருத்வாரா. இங்க குரு இருப்பாரு. அப்புறம் இங்க பாருப்பா, இது கோவில். இங்கேயும் யாராவது இருப்பாங்களாப்பா? இங்கேயும் கடவுள் இருக்காருப்பா. 4 பேரு ஏன் 4 இடத்துல இருக்காங்க? ஓ, ஏன்னா 4 பேரோட பேரும் வேற வேற இல்ல. கடவுள், அல்லாஹ், இயேசு, குரு. ஆனா எல்லாரும் ஒண்ணுதான். எப்படி சொல்றது? அதான் மேல வானம் இருக்குல்ல, அந்த மாதிரி. மனுஷன் பூமியை வேணா பிரிச்சு வைக்கலாம், வானத்தை முடியாது. அதனாலதான் வானம் ஒரே மாதிரி இருக்குதா? நீ இல்லம்மா? ஆமா, வானம் ஒண்ணுதான். அதனாலதான் அதோட நிறமும் ஒண்ணா இருக்கு.
நானும் மணி அடிக்கணும்ப்பா. கண்டிப்பா மணி அடிச்சாகணுமா? ஆமாப்பா, நானும் மணி அடிக்கணும்ப்பா. வாங்கப்பா. அது மணி அடிக்கிறதுக்கு கோவிலுக்கு போக தேவையில்லையே, நாம இங்க இருந்தே மணி அடிக்கலாம். எப்படி? காட்டுறேன். ஆ. நீ உன் 2 கண்ணையும் மூடு. இப்ப அங்க பாரு. இங்க பாரு, மணி உன் தலைக்கு மேல இருக்கிறதா நினைச்சுக்கோ. ஆ? ம். ஆ. சரியா? நான் சொல்லும்போது நீ மணி அடிக்கணும். ஆ? ம். அடிக்கவா? இரு. அடிக்கவா? இப்ப வேணாம். அடிக்கவா? இப்ப வேணாப்பா. தயாராரு? அடி. ராம்ஜி பல வருஷமா நம்ம கூடவே இருக்காரு. மேலும் அவர் கடுமையான உழைப்பாளி, திறமையாளர். நம்முடைய அரசு சேனைக்கு பயிற்சி அளித்துள்ளார். அதுக்காக அரசாங்கம் அவருக்கு எப்பவும் நன்றி கடன் பாட்டுள்ளது. அப்புறம் நம்ம எல்லார் தரப்பிலும் அவர் நல்ல எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்காக நாம ஏன் கைதட்டணும்? இதுக்கு மேல அவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சமுதாயத்தில் இனியாவது நம்ம ஜாதிக்கு மதிப்பு இருக்கும். கையை கிளப்படும். ஏ பீம், வா வந்து கைத்தட்டு. உங்க அப்பாவை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. யாரும் அனுப்பல. அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நீங்க ஏன் போய் சொல்றீங்க? மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன், இவங்க அப்பாவை தூக்கிட்டாங்களா இல்லை ரிட்டையர் ஆகுறாரா? ரிட்டையர் ஆகிறதா தான் சொல்லிக்கிறாரு, ஆனால் உண்மையிலே அவரை தூக்கிட்டாங்க. ராம்ஜி அண்ணா, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஆமா ராம்ஜி அண்ணே, மறந்துடாதீங்க. நீங்களாம் கிளம்புங்க, நான் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்பா, அப்பா. என்னாச்சு பீம்? ஏன் கவலையா இருக்க? நீங்க ரிட்டையர்ட் ஆகலையாப்பா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையாப்பா? இங்க பாருப்பா, உலகம் 1000 சொல்லும், ஆனா நாம அதை பத்தி என்ன சிந்திக்கிறோங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா உங்க அப்பா ரிட்டையர் ஆகிறாருன்னு நீ நம்புறதா இருந்தா இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, உன்னோட கருத்துல நீ ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்பிக்கையால மட்டும்தான் மக்களோட எண்ணத்தையே மாத்த முடியும். அதனால உனக்கு எது சரின்னு படுதோ
எப்பவும் அதுபடியே நட. சரிப்பா. கிளம்பலாமா? அம்மா வீட்டுல நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்ம போனோம்ல, ம். வா. வாங்க. தரையெல்லாம் சாணத்துல கழுவுங்க, புனித நீர் தெளிச்சு சுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு சாயந்தரம் புது ஆபீசர் வர்றாரு. அவர் வர்றதுக்குள்ள சுத்தம் பண்ணணும் இல்ல? வா. பீம், பீம் நில்லு. அப்பா, நாம இங்க திரும்பி வரவே மாட்டோமா? நான் வருவேன். நீ எதுக்கு இங்க வர போற? நம்ம வீட்டுக்கு நீல நீர் அடிக்கிறதுக்கு. நீ எதுக்கு இங்க வர போற? இங்க இருக்கிற எல்லா சுவரையும் நீல நிறத்துக்கு மாத்திடுவேன். வானத்தோட நிறம். அப்புறம் எங்க இருந்தாலும் அங்க இருந்து நீல வானத்தை பார்ப்பேன். அப்ப நம்ம வீடும் தெரியும்ல, நீல நிற வீடு.